இந்த தெரியுதுல இவ்வளோ பெருசா, நான் ஆக்சுவலாக லாரியில் பார்த்துருக்கேன். இவ்வளோ பெரிய ஸ்னார்க்கல் வந்து இந்த வண்டி தான் பார்க்குறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஏர் இன்டேக்கு. டேரெக்டாக வந்து நம்மளுக்கு உள்ளே போய் இன்ஜின்குள்ளே தான் இது வந்து போகும். ஸோ இதில் தான் ஏர் ஃபில்டர்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இது இன்ஜின்குள்ளே போய் இது கொடுக்குற ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்ஜினில் வந்து பவரே ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து ஒரு 7.2 லிட்டர் இன்ஜினு. கிட்டத்தட்ட ஒரு 280 ஹார்ஸ் பவரும் 50 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுது. இந்த 1050 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் எப்படின்னா 2 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோட்ஸ் வந்து எப்படின்னா லைட்டு, இன்னொன்று வந்து ஹெவி மோட். லைட் மோட் போட்டோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 950 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் தான் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இதே வந்து நம்மளுக்கு ஹெவி மோட் போட்டோம்னா 1050 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொவைட் பண்ணும். இதுக்கு முன்னாடி 3 மோட்ஸ் கொடுத்துருந்தாங்களாம். ஸோ இப்போ வந்து 2 மோட்ஸாக வந்து மாற்றிட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக சொல்ல போகணும்னா, இந்த பிளாசோ வந்து அடுத்த வேரியண்ட் வந்து லான்ச் ஆகுது சீக்கிரமாக. ஸோ அதுக்கும் நான் போயிட்டு வீடியோ உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ அதே மாதிரி இந்த இன்ஜின் வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கும் கம்பேரிட்டிவாக வேறு மற்ற டிப்பர்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ எனக்கு ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை. ஏன் வந்து எல்லோரும் டாட்டா, அசோக் லேலாண்டு, பாரத் பென்ஸ் கொண்டு போகிறீங்க. பட் ஆனால் இதெல்லாம் ஓரளவுக்கு காஸ்ட்லியாக வந்து இருந்தாலும் இந்த வண்டி ஏன் வந்து சூஸ் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நார்த் இந்தியா வண்டி நிறைய ஹாலேஜஸ் நான் பார்க்குறேன். நம்ம ஊரில் ஹாலேஜஸும் கிடையாது, டிப்பர் வந்து எடுக்கிறதே இல்லை.